ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் சன்செட் ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் வெளியில் கிளம்புனோம் இன்றைக்கி. சரி அப்படியே சும்மா போயிட்டு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. அப்போ தான் சரி கடையில் வந்துட்டு வெளியே ஸ்ட்ராபெரி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. சரி ஓகே, ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தோம். பார்த்தா எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது இங்கே. ஆரஞ்சு, கிரேப்ஸ்னு எல்லாமே இருக்குது. இந்த முட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து காடை முட்டை. காடை முட்டை வந்துட்டு பாயில் பண்ணி அது சம் எசன்ஸ் எல்லாம் ஊற்றி இதில் பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது என்ன ஃப்ளேவர்னு தெரில. அரிசி முட்டையெல்லாம் இருக்குது. இது வந்துட்டு பிளாக் ரைஸு, ரெட் ரைஸு, பட்டாணி, சுண்டல் அந்த மாதிரி ஐட்டம்ஸு. இது வந்துட்டு சின்ன சின்ன ட்ரை ஃபிஷ்ஷு, நெத்திலி கருவாடு, அதுக்கப்புறம் இறால், அது எல்லாமே ட்ரையாக இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் அரைச்சி வச்சுருக்குறாங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் இவங்களே அரைச்சி வச்சுருக்குறாங்க. ஆரஞ்சு, டொமேட்டோ எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து ப்ளூபெர்ரி வந்துட்டு சரி ஸ்மூத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். 2 வாங்கியிருக்கிறேன். அடுத்து இங்கே லெமனு எல்லாமே இருக்குது. மேங்கோ வச்சுருக்காங்க. மேங்கோ பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மேங்கோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அது அப்படியே ரொம்ப தின்னாக தான் இருக்கும் தோல். ரொம்ப டேஸ்ட்டெல்லாம் இல்லை, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அவகேடோ இருக்குது, லெமனு, பைனாப்பிள், எல்லோ கிவி, க்ரீன் கிவி இருக்குது. இது வந்து பேரிக்காய். மஷ்ரூம் வந்துட்டு இங்கே பார்த்தா நிறைய வெரைட்டி மஷ்ரூம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த மஷ்ரூம் நல்லாயிருக்கும். அடுத்து வேர்க்கடலை, பாதாம், வால்நட்ஸு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு எல்லாமே இங்கே இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் வந்து கிம்பாப் செய்கிற அந்த கிம் வந்து வச்சுருக்குறாங்க இங்கே. ஒரு பண்டில் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு ட்ரை ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஓகே, நாங்கள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டோம். பில் போட்டாச்சு. பில் போட்டுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் கிளம்புறோம். வெளியில் வந்துட்டு கொஞ்சம் நைட் ஆனதுங்காட்டியும் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. பக்கத்தில் ஒரு கடை இருக்குது சின்னதாக. சரி அதுக்குள்ளே போயிட்டு ஒரு மில்க் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். இந்த மில்க் வந்துட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு ஹீட்டாகவே இருக்கும். இது வந்து ஹீட்ரு. இதுக்குள்ளே இது எல்லாமே ரொம்ப ஹீட் இருக்காது. ஓரளவுக்கு எல்லாமே வார்மாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் அதில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட வேண்டியது தான். ஓகே, முன்னாடியே ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நான் பில் போட போகிறேன். ஓகே, அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு பில் போட்டுருவாங்க. பே பண்ண வேண்டியது தான். ஓகே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இனி அடுத்து நான் வெளியே கிளம்புறோம். வெளியே இந்த கடைக்கு வெளியில் வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ சுட்டு எடுத்து வச்சுட்ருக்காங்க இந்த மிஷினில். இந்த மிஷினில் வந்துட்டு உள்ளே கல் இருக்குது. ஆனால் அதை வந்துட்டு அப்படியே சுட்டு எடுத்து வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்லா ஹீட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது. ஓகே, நாங்கள் அப்படியே பீஸா கடைக்கு வந்தாச்சு. பீஸாவும் சிக்கனும் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த டாய்ஸ்லாம் பார்த்தா அழகாக இருக்குது. உள்ள கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாக செமையாக இருக்குது. முன்னாடி ஃப்ராகு வெல்கம்னு வச்சுருக்குறாங்க. இது ஒரு சின்ன செடி, இந்த ஆரஞ்சு செடி. அதில் வந்துட்டு 2 ஆரஞ்சு நல்லா பழுத்தே இருக்குது. அதில் லீவ்ஸ் கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் 2 பழம் பழுத்துருக்கு. அதில் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இது 2 பேம்போ ஸ்டிக்கு. அதில் ஒரு பாண்டா வந்துட்டு உட்காந்துருக்க மாதிரி வச்சுருக்குறாங்க. சின்ன டாய்ஸ் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்ன செடின்னு தெரியல. நல்லா அட்ராக்டிவாக ரெட் கலரில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோ எடுத்தேன். அடுத்த சைடு ஒரு மேலே ஒரு கேர்ள் வந்துட்டு பெயிண்டிங் வச்சுருக்காங்க. அது பெயிண்டிங் கிடையாது, அது பாசியில் ஒட்ட வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ஷைனிங்காக நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து பீஸா ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகே, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகே, வச்சாச்சு, டேபிள் வச்சாச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. பீஸா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
மேலே வந்து மீட் போட்டிருக்காங்க. சீஸ் வந்து கம்மியாக இங்கே இருக்கிறோம். சீஸ் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் கம்மியாக போட சொன்னோம். நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இந்த மாவு வந்துட்டு டஃப் பண்ணியிருக்கிறது வந்துட்டு மைதா அந்த மாதிரி கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு அது கிரைன்ஸ் தான் எல்லாம் இது பண்ணி போட்டு வச்சுருக்குறாங்க. ரொம்ப சத்தானது தான் அது. அதனால தாராளமாக இந்த அவுட்டரில் உள்ளதும் சாப்பிட்லாம். அதுவுமே நல்லா இருக்குது. டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது அது சாப்பிட்றதுக்கு. அடுத்து சிக்கன் வந்துட்டு இதில் விங்ஸும் லெக் பீஸும் இருக்குது. 10 பீசஸ் இருக்குது. அதுக்கு மஸ்டர்டு சாஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் தொட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அது சாஸ் தொடாமையே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் வீட்டில் செய்வேன். நான் இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் இதே டேஸ்ட் வரும். அதுலேயுமே பார்க்குறதுக்கு செமையாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். நான் எனக்கு ஒரு லெக் பீஸ் தான் எடுத்துட்டேன். ஓகே, சாஸ் தொட்டு நான் சாப்பிட்றேன். ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. ஓகே, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. விங்ஸு வந்துட்டு உள்ளார பார்த்தா நல்லா ஏதோ ஒரு வஞ்சரம் மீன் சாப்பிட்டா எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது உள்ளார. சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்ட்ராபெரி பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. ஆனால் நிறையவே இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேன். இந்த ப்ளூபெர்ரி வந்துட்டு சின்ன பாக்ஸு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. இதில் ஸ்மூத்தி அடித்தோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அதை வாங்கிட்டு வந்தேன். ஓகே, ஸ்ட்ராபெரி அது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. ப்ளூபெர்ரி நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகே, நாங்கள் எடுத்து பாதி சாப்பிட்டோம் இன்றைக்கி நைட் டின்னர் முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார்